ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள பார்த்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அந்த ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவில் வரணுன்றதுக்காக உட்காந்து தலைவாக இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரகாஷ் ராஜை வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக பார்த்துருக்கீங்க, ஒரு வ்ளாகரை பார்த்துருக்கீங்க, ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த டைம் வந்து ஒரு ஆக்டிங் பண்ணி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு விஸ்வரூபம் வந்து நீங்கள் இந்த வ்ளாகரில் பார்ப்பீங்க. நீங்கள் வந்து யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு நம்பிக்கை. ஆனால் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரக்கூடாது. ஸோ அது வருமா வராதுன்னு தெரியல. அது வீடியோ போட்டால் ஸோ வராத வரைக்கும் நான் வந்து அது மாதிரி காட்டினாலே போட்டால் வருங்க. அதான் கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம நோக்கி நம்ம சென்று கொண்டு இருக்கோம். ஸோ அந்த இடம் எந்த இடம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அது நம்ம ஒரு காலேஜில் போயிட்டு இருக்கோம். ஸோ காலங்காலத்தில் எழுந்து சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக லேட்டாக தான் கிளம்பணும். இவன் தான் கைஸ் லேட்டாக வந்துட்டான். இவன் சீக்கிரமா வந்து வெயிட் பண்ணுறதா நான் லேட் ஆகுது. ஸோ அதான் கைஸ், இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் கைஸ். கைஸ் ஆக்டிங் பண்ண போகிறேன்னு சொன்னோம். ஆனால் வந்து யாரை மாதிரி என்ன பண்ண போகிறோம், என்ன ஆக்டிங் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு சொல்லலை. இவன் வந்து கமல் சார் மாதிரி பண்ண போகிறாங்க கைஸ். ஸோ நான் வந்து ரன்வீர் கபூர் அந்த அனிமல் படம் இருக்குது கைஸ். அதில் வந்து ரன்வீர் கபூர் தான் அவங்க அந்த மாதிரி நான் வந்து அந்த லாஸ்ட் சீனில் வந்து வரோம் கைஸ், அந்த அனிமல் படம். ஸோ அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ 2 பேர் மாதிரி இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அவங்கள மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல. அவங்கள மாதிரி ஒரு மாதிரி நாங்களும் அப்படியே கலந்து 2 பேரும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்னா, பின்னாடி வந்து அவங்களோட அந்த படத்தோட சீன் போடுறோம் கைஸ். நம்ம வந்து முன்னாடி வந்து நம்ம வந்து ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்கோம் கைஸ். ஸோ இந்த தடவை பாருங்க கைஸ் எவ்வளோ டிராஃபிக்கு. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம் கைஸ். அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். காலேஜ் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் அதனால போயிட்டு இருக்கோம் கைஸ். எல்லாரும் கூச்சப்படுறாங்க கைஸ். இப்போ காலேஜ் உள்ள வந்து வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல கைஸ். காலேஜ் உள்ள வந்து வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல கைஸ். ஆனால் வந்து ஒரு கிளிப்பு அந்த மாதிரிலாம் ஆடுறேன். ட்ரெஸ் பண்ணி மேக்கப்லாம் போட போகிறோம். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், காலேஜ் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் நான். கைஸ் காலேஜ்குள்ளே வந்துட்டோம் கைஸ். ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பாருங்க கைஸ், ஹரி. ஸோ அதான் கைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் ஸ்டேஜில் போயிட்டு மாஸ் பண்ண வேண்டியதாங்க கைஸ். கைஸ் காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம ரெடி ஆகிட்டு கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இவன் அப்படியே அந்த கேரக்டருக்குள்ளே இறங்கி ஒரு வெள்ளை சட்டையே இந்த மை போட்டு அதுக்காகிட்டு இருக்காங்க கைஸ். அந்த கேரக்டருக்காக பாருங்க சிவன் கைஸ். அப்புறம் ஜெய்குமார் வந்துட்டாங்க கைஸ். பாருங்க கைஸ், அழகாக இருக்கான்ல. ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே கிளம்பி நாங்கள் வந்து போய் பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணும்போது நான் பண்ணுறேன் கைஸ். ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் கைஸ். இப்போ வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். திருப்பி காலேஜ் போகிறதுக்கு அதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து ப்ரோக்ராமில் வந்து நான் வந்து 3rd ப்ரைஸ், இவங்க வந்து 2nd ப்ரைஸ் வாங்கினாங்க கைஸ். ஸோ ப்ரோக்ராம் வந்து சரி ப்ரைஸ் எங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ப்ரைஸ் கொடுக்கல கைஸ், கை தான் கைஸ் கொடுத்தாங்க. உண்மையிலே வந்து நான் 3rd ப்ரைஸ், இவங்க வந்து 2nd ப்ரைஸ் வாங்கினாங்க கைஸ். பெர்ஃபார்ம் பண்ணது வந்து வீடியோ ஆட் பண்ண முடிஞ்சால் நான் ஆட் பண்ணுறேன். இல்லைனா அது காப்பிரைட் வருமா அது என்ன எதுன்னு தெரியல. ஸோ அது வந்து காப்பிரைட் வரலன்னா நான் வந்து ஆட் பண்ணுறேன், இல்லைனா வந்து ஆட் பண்ணாமல் நான் போகிறேன் கைஸ். ஆனால் வந்து சில ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்தோம் கைஸ். அதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். உண்மையிலே 3rd ப்ரைஸ், உண்மையிலே 2nd ப்ரைஸ் கைஸ். இது வந்து இப்போ வந்து காலேஜ் போகிறேன்னு சொன்னாங்க கைஸ். ஆமாம் கைஸ், இப்போ வந்து நம்ம காலேஜ் போய் அங்கே வந்து போய் ஆஃப்டர்நூன் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃப்டர்நூன் டைமிங்கில். ஸோ அதனால் வந்து இப்போ போய் அங்கே போய் படிக்க ஆரம்பிக்க போகிறோம் கைஸ். ஸோ இங்கே வந்து காலையில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் போய் அங்கே போய் படிக்க போகிறோம் கைஸ். எல்லாருமே அங்கே வந்து சூப்பராக ஆக்டிங்லாம் பண்ணுறாங்க கைஸ். செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது. ஸோ எல்லாம் நல்லா இருந்துச்சு கைஸ் அங்கே. அதான் கைஸ் இப்போ வந்து எல்லாம் பண்ணி முடிச்சிச்சு. யாருமே நம்ப மாட்டாங்க இப்போ வந்து 3rd ப்ரைஸு வந்து 2nd ப்ரைஸு சொன்னால். ஏன்னா வந்து இது ப்ரைஸ் கொடுக்கல, அதனால் வந்து ஸோ ப்ரைஸ் கொடுக்கறதுனாலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. வந்து நம்ம நல்லா பண்ணுவோன்ற இது சொன்னாங்களே. ஸோ அதுவே ரொம்ப நல்லா இருந்தது கைஸ். ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே காலேஜ் போகிறது வேண்டியதான் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ என்ன எதுன்னு அப்புறம் சொல்கிறேன் கைஸ். இந்த வீடியோ நான் எந்த ட்ரெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் எப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். உங்கள் எல்லாருமே டவுட் இருக்கும், எங்கடா காம்படிஷன் போகிறேன்டா, எந்த காம்படிஷன் ட்ரெஸ் மாத்திரேன்டா, போய் காம்படிஷன் போய் பண்ண போகிறேன்ற, ஆனால் நீ காம்படிஷன் பண்ணதே காட்டலையா அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஸோ கைஸ் அது வந்து இப்போ காட்டலாம். ஆனால் அந்த வீடியோ இருக்குது, வீடியோ எடுத்துருக்கேன், எல்லாமே இருக்குது கைஸ். ஆனால் அது அப்லோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், காப்பிரைட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த அனிமல் படத்தில் வர வந்து வாய்ஸ் வந்து பின்னாடி வரும். அதுவும் நம்ம பின்னாடி வந்து ஸ்க்ரீனில் வந்து அது ப்ளே ஆகிட்டு இருக்கும். நான் சொல்லியிருப்பேன் கைஸ், அது வந்து ரீக்ரியேஷன் மாதிரி பின்னாடி வந்து ஸ்க்ரீனில் அது வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். நம்ம வந்து அதே மாதிரி பண்ணணும்.
அவங்க என்ன ஆக்ஷன் பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ரீக்ரியேஷன் ரவுண்ட்ல கைஸ். ஸோ அது மாதிரி இப்போ நம்ம அது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி அந்த ஸ்க்ரீன்ல இருக்கிறதும் வரும், ஸோ அந்த ஆடியோவும் கேட்கும். அப்போ கண்டிப்பா காப்பிரைட் கொடுத்துருவாங்க, ஏன்னா வந்து புது படம்ல அது. ஸோ அதனால காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் கைஸ் அந்த வீடியோ வந்து நான் ஆட் பண்ணல. பட் ஆனால் ஃபோன்ல இருக்கு கைஸ். அது உங்களுக்கு அந்த வீடியோ நான் காட்டணும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ அது எப்படி காட்டுறதுன்னு தான் கைஸ் அது வழி தெரியல. பட் ஆனால் நான் அந்த வீடியோ நான் பத்திரமா நான் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்ம எப்பயாவது நம்ம மீட் பண்ணனா உங்களுக்கு அந்த கண்டிப்பா அந்த வீடியோ கண்டிப்பா நான் காட்டுறேன் கைஸ் நான். ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ மட்டும் டெலிட் பண்ணாம நான் வந்து பத்திரமா நான் அப்படி வச்சிருக்கேன் கைஸ். கைஸ் அப்புறம் வந்து ப்ரைஸே எதுவும் கொடுக்கல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கைஸ். ஸோ அது வந்து ப்ரைஸ் இருக்கு கைஸ், வந்து அப்போ கொடுக்கலையா, அப்போ கொடுக்க மாட்டாங்களாம். ஸோ நாங்கள் கேட்டோம் நாங்கள் கேட்டோம் சும்மா கேட்டோம் கைஸ் விளையாட்டு தரமா என்ன சார் ப்ரைஸ் எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு கேட்டோம். இப்போ தர மாட்டாங்களாம். ஆனுவல் டே அப்புறம் வந்து ஆனுவல் டேலாம் நடக்கல கைஸ் காலேஜில். ஸோ அந்த டைம்ல வந்து கொடுப்பாங்களா கைஸ். அப்போ வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால நல்லா இருக்கும்ன்றதுக்காக இப்போ தரல, அப்போ தருவாங்களா கைஸ். ஆனுவல் டே அன்னைக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா நான் வந்து வேற ஏதாவது ஒரு வீடியோவில் நான் வந்து அதை கிளிப் நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு அந்த டவுட்டும் கிளியர் ஆகிடும். நீ வந்து காம்படிஷன் போறேன்னு தேர்ட் ப்ரைஸ்ன்ற அதெல்லாம் உண்மையா பொய்யான்ட்டு உங்களுக்கு அந்த டவுட். நீங்க வந்து நான் சொல்றேன், நீங்க என்ன நம்பிங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நான் வந்து அது நான் காட்டணும்ல கைஸ். நான் வந்து அந்த வீடியோவும் நான் ஆட் பண்ணல, ப்ரைஸ் வாங்குறதையாவது நான் காட்டணும்ல. ஸோ அதனால தான் கைஸ் நான் சொல்றேன். ஸோ நீ யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம சேனல் யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல பார்க்குறேன், நாளைக்கு உங்களை வீடியோவில் பார்க்குறேன். ஸோ கைஸ் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ்லாம் வேற லெவலில் வரப்போகுது கைஸ். உண்மையிலே சொல்றேன், வேற லெவலில் இருக்க போகுது கைஸ் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோலாம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. வேற லெவலில் இருக்க போகுது, செம்ம வீடியோஸ்லாம் வரப்போகுது கைஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் பிரகாஷ். பாய்.